இந்த பொண்ணு கூடவே ஒரு வெள்ளை கலர் சிங்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நடந்து போறா. அதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அதை பார்த்த செக்யூரிட்டி கார்டும் பயங்கரமா பயந்து போய் எமர்ஜென்சி அலாம்லாம் ஆன் பண்ண சொல்லிடுறாரு. அங்கிருந்து மக்கள் எல்லாருமே பயந்து அடிச்சுக்கிட்டு தூரமா ஓடி போயிடுறாங்க. இப்போ அந்த இடமே காலி ஆயிடுது. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அந்த சிங்கத்தை அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பேக் டோர் வழியா வெளியில கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காலியான பிளேஸ்க்கு வந்துடுறா. ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சாகணும். இவங்களுக்கு வண்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க நடந்தே தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த காடு ரொம்பவே ஆபத்தானது. எல்லா காட்டு விலங்குகளும் இந்த இடத்துல இருக்கும். ஆக்சுவலா அந்த சிங்கத்தை கூட்டிட்டு போய் சுதந்திரமான ஒரு இடத்துல விடுறதுக்காக தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. போற வழியிலேயே நிறைய ஆஸ்ட்ரிச்லாம் இருக்கும். ரொம்ப பசியில இருந்த அந்த சிங்கம் வேகமா ஓடி போய் அதுங்களை வேட்டையாடி சாப்பிடுது. அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஏன்னா இவ்வளவு நாள் அந்த சிங்கத்தை வீட்டுல வளர்த்ததுனால அதோடைய வேட்டையாடக்கூடிய தன்மையே போயிட்டு இருக்கும். இப்ப காட்டுக்கு வந்த பிறகுதான் அதுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா வேட்டையாடுது. அதுக்கு பிறகு இவங்களும் நடக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த சிங்கத்துடைய வாழை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பல நாட்களா நடந்து போய்கிட்டு இருக்கா. பல கஷ்டங்களுக்கு பிறகு அவளுக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன குளம் கிடைக்குது. அந்த தண்ணியாவை அவகிட்ட இருந்த ஒரு பாட்டில்ல நிரப்பி வச்சுக்கிறா. நிரப்பிக்கிட்டு இப்ப திரும்பவும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே நடந்து ஈவினிங்கும் ஆயிடுது. இப்ப அவகிட்ட இருந்த கடைசி டிராப் தண்ணியும் குடிச்சு காலி பண்ணிடுறா. இப்ப அவ அப்படியே டயர்ட்ல அங்கேயே உட்காந்துடுறா. உடனே அந்த சிங்கம் அவகிட்ட வந்து அவளை என்கரேஜ் பண்ணி திரும்ப அங்க இருந்து எந்திரிச்சு நடக்க வச்சு கூட்டிட்டு போகுது. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் பல கஷ்டங்களுக்கு பிறகு அந்த சிங்கம் போக வேண்டிய இடத்தை கண்ணு கெட்டின தூரத்துல பாத்துறாங்க. அதை பார்த்த பிறகுதான் அவளுடைய முகத்துல சிரிப்பே வருது. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களும் அந்த சிங்கத்தை பாக்குறாங்க. வெள்ள சிங்கங்களை அவங்க கடவுள்கிட்ட இருந்து அனுப்பப்பட்ட தூதுவரா நினைச்சுப்பாங்களாம். இப்ப அந்த சிங்கமும் திரும்பி கடைசியா அந்த பொண்ணை ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்கள நோக்கி நடந்து போகுது. அப்ப சடனா அந்த இடத்துக்கு போலீஸ் ஆர்மி போர்ஸ்லாம் வந்து அந்த சிங்கத்துக்கு மயக்க மருந்து செலுத்தி அதை அப்படியே பிடிக்க பாக்குறாங்க. அதனால இவ அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறா. உடனே அவரு அந்த சிங்கத்து மேல எந்த ஒரு புல்லட்டுமே படாத மாதிரி அப்படியே மறைச்சிக்கிட்டு அதை பாதுகாத்து கூட்டிட்டு போய் அந்த இடத்துல விட்டுறாரு. அந்த சிங்கமும் அந்த பழங்குடியின மக்கள் வாழ்ற இடத்துக்கு போன பிறகு இவங்க யாருக்குமே ஷூட் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. அதனால அவங்க அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.